வணக்கம். ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. ரொம்ப 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 முக்கியமான நாள். 5 வருடத்திற்கு ஒருமுறை வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். உங்களுடைய ஜனநாயக கடமை. நம்ம அரசியலை விமர்சனம் செய்யவோ அல்லது அரசாங்கத்தை தீர்மானிக்கவோ நமக்கு கிடைத்த வாய்ப்பு. இது ஜனநாயக கடமை மட்டுமல்ல, ஜனநாயக உரிமையும் கூட. உரிமையையும் விட்டுக் கொடுக்க கூடாது, கடமையையும் தவறக்கூடாது. அப்படிப்பட்ட இந்த அற்புதமான வாக்கு செலுத்தும் உரிமையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு எங்கே வாக்குப்பதிவு இருக்கு, உங்கள் வாக்குச்சாவடி எது அப்படிங்கிறத இப்பவே தெரிஞ்சு வச்சுக்கங்க. அங்கே போய் அன்றைய தினம் உங்களோட வாக்கை கட்டாயம் பதிவிடுங்கள். நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் வாக்களியுங்கள், எந்த வேட்பாளருக்கு வேணாலும் வாக்களியுங்கள். நீங்க நோட்டாவுக்கோ சுயேட்சை வேட்பாளருக்கு கூட வாக்களியுங்கள். ஆனால் வாக்களிக்காமல் இருக்காதீங்க. ஏன்னா எல்லாரும் வாக்குப்பதிவு பண்ணி முடிச்சிருவாங்க, வாக்குப்பதிவு முடிஞ்சிடும். ஒரு சிலருக்கு அடுத்த நாள் தோணும், சே நம்மளே ஓட்டு போடல, நம்ம போய் யாரையும் எப்படி விமர்சனம் பண்றது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். எல்லாரும் சேர்ந்தால்தான் ஜனநாயகம். ராஜஸ்தான்லையும் கர்நாடகாவிலையும் ஒரே ஒரு ஓட்டுனால ஒரு பெரிய கேண்டிடேட் தோத்து போனார். அந்த அளவிற்கு ஒரு ஓட்டு கூட ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு வெற்றியை தீர்மானிக்கும். இவர் தான் ஜெயிச்சிருவாருங்க, இவர் தான் முதலமைச்சர் ஆவார், இந்த வேட்பாளர் ஜெயிப்பார், ஏன் ஒரு ஓட்டு போய் அவர் என்ன பண்ண போகுது அப்படின்னு நினைக்காதீங்கிறதுக்கு தான் இந்த உதாரணத்தையே நான் சொல்றேன். ஓட்டுரிமை என்பது உங்கள் உயிர் உரிமை, உங்களுக்கு கிடைத்த ஒரு அற்புத உரிமை. இந்தியாவை பல உலக நாடுகள் திரும்பி பார்ப்பதற்கு ஒரே காரணம் இங்கு இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக உரிமை. அப்ப உலகமே வியந்து பார்க்கும் அந்த உரிமையை ஒரு இந்தியனாக இருந்து, ஒரு தமிழனாக இருந்து நாம நிலைநாட்டலினா யார் நிலைநாட்டுவா? உங்கள் கடமையை நீங்கள் கட்டாயம் செய்வீர்கள். ஏன்னா தமிழர்களுக்கு எப்பொழுதுமே பொறுப்பும் அதிகம், எப்பொழுதும் நம்பிக்கையும் அதிகம். அப்ப ஜனநாயகத்தின் மீதும் உங்களுக்கு அதிக நம்பிக்கை இருப்பதால் கட்டாயமாக நீங்கள் வாக்குப்பதிவில் பங்கு பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஏப்ரல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை பொது விடுமுறை நாள். எந்த சுற்றுலா தலங்களும் அன்று திறந்திருக்காது. அன்றைய தினத்தை பயன்படுத்தி உங்கள் வாக்குரிமையை கட்டாயம் செலுத்துங்கள். என் வாக்குரிமையை நான் செலுத்திட்டேன் அப்படின்னு நீங்க போட்டோ எடுத்து உங்களோட ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லயோ ரீல்ஸ்லயோ போடுங்க. கண்டிப்பாக என்னுடைய ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு கூட நீங்க அனுப்பி வையுங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், தேர்தல் ஆணையமும் சந்தோஷப்படும், இந்த உலகமும் பெருமைப்படும் உங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றிய அந்த விதத்தை பார்த்து.